என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் அற்புதமான நாள் இதுதான். என்னுடைய மங்கள வாக்கை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியாகவே வாழ்வாய். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னில் இருந்தால் போதும். நீ நினைத்தது நடத்தது அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொள்வேன். நடந்தது நல்லதாகவே நடந்தது என்று நினைத்துக்கொள். நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கொள். நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கடமையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஆனால் பலனை மட்டும் எதிர்பாராமல் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. பலன் தானாகவே உன்னை வந்து சேரும். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு தோல்வியாகவே அமைகிறதே, வெற்றியை நான் பார்த்ததே இல்லையே என்ற மனக்குறை உன்னில் இருந்தால் அந்த குறையை தீர்க்க உன் சாயப்பா ஒன்று சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் மனக்குறை நிச்சயமாக தீரும். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். கல்வியிலும் சரி வேலையிலும் சரி அவனுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அவனுக்கு கிடைத்ததே இல்லை அப்படிங்கிற மனக்குறை அதிகமாகவே இருந்தது அந்த இளைஞனுக்கு. ஆனால் அவனது உற்ற நண்பனுக்கு அவை சற்று அதிகமாகவே கிடைத்திருக்குது. அதை பார்க்க பார்க்க இன்னமுமே ரொம்பவே கவலையடைந்தான் அந்த இளைஞன். அவனும் அவனது நண்பனும் ஒன்றாகவே படித்தார்கள், ஒன்றாகவே வேலையிலும் சேர்ந்தாங்க. ஆனா 2 வருடங்கள்ல அவனுடைய நண்பன் பலமுறை பதவி உயர்வு பெற்று இன்று அவன் பல பேர் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தையும் அடைந்து விட்டான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியும். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தது. எதிர்பாராத முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை அவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அவனோ இன்று வரை ஒரே ஒரு பதவி உயர்வுக்காக திண்டாடி கொண்டிருந்தான். அது அவனோட மனதில் நீங்காத ஒரு வடுவாகவே மாறி இருந்தது. அதனால் அவன் மீது இருந்த நம்பிக்கையையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருந்தான். இதற்குமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க போவதே இல்லை, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு அவனே வந்துட்டான். தனது வேலையை விட்டுவிட்டு ஏதாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்று விடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாள் அந்த முடிவை தன்னுடைய தந்தையிடம் சொன்னான் அந்த இளைஞன். தன்னுடைய மகனின் மனதில் இருந்த விரக்தியை அவன் சொன்ன வார்த்தையிலிருந்தே புரிந்து கொண்டார் அவனுடைய தந்தை. உடனே அந்த தந்தை, மகனே, நீ ஏன் இத்தனை விரக்தியோடு இருக்கிறாய்? உனக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு கேள்வியை கேட்டார் தன்னுடைய மகனிடம். அதற்கு அந்த இளைஞனும் தனது நண்பனுக்கு கிடைத்த அதிரடி பதவி உயர்வுகள் பற்றியும், ஒரே ஒரு பதவி உயர்வு கூட தனக்கு கிடைக்காததை பற்றியும், ஒரு சின்ன முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது பற்றியும் தன் தந்தையிடம் கூறி, நிச்சயமாக நான் ஒரு எதற்குமே உதவாக்கரையாக இருக்கிறேன், என் முழு நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன். இது நாள் வரை 2 பேருமே ஒன்னாதான் படித்தோம். ஆனால் அவன் அடைந்த முன்னேற்றத்தை என்னால் ஒரு படி கூட அடையவே முடியவில்லை அப்படின்னு இதுவரை அவனுடைய மனக்குமுறல்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அது அத்தனையும் அவனுடைய தந்தைகிட்ட கொட்டி தீர்த்தான் அந்த இளைஞன். இதை எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க அவங்களுடைய தந்தை. அவனை அழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்று 3 வகையான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவை 3ம் அதிகப்படியான தீயில் கொதிக்க விட்டார் அவருடைய தந்தை. அதன் பின்னர் அதில் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கையும், வேறொரு பாத்திரத்தில் முட்டையையும், 3வது பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு காப்பி பொடியையும் விட்டு தொடர்ந்து கொதிக்க வைத்தார் அவருடைய தந்தை. இதை மகன் பார்த்து கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய மகனை அழைத்து 1வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை எடுத்து அவனது கையில் கொடுத்து, மகனே, இது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், தந்தையே, இந்த கிழங்கு தனது உறுதியை இழந்து மெதுவாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னான். அதன் பின்னர் 2வது பாத்திரத்தில் இந்த முட்டையை எடுத்து அவனது கையில் கொடுத்து, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், அந்த முட்டை முன்பு இருந்ததை விட சற்று உறுதியாகவும் கனமாகவும் மாறியுள்ளது அப்படின்னு சொன்னா. சரி, 3வது பாத்திரத்தை பார், அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தந்தை கேட்க,
அந்த இளைஞன் அதனுள் சுவையான காப்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு புன்னகைத்து அவனது தந்தை, மகனை, இந்த 3 பொருட்களையும் நான் ஒரே அளவு கொதித்து கொண்டிருந்த நீர்ல உள்ள போட்டோம். ஆனால் இயற்கையிலேயே கனமானதாக உறுதியாகவும் இருந்த உருளைக்கிழங்கு இந்த கொதி நீர்ல விழுந்ததும் தனது உறுதியை இழந்து மென்மையாக மாறிவிட்டது. ஆனா இயற்கையிலேயே உறுதியே இல்லாமல் நலிவாக நிலையிலிருந்த அந்த முட்டையோ அந்த கொதி நீரில் விழுந்ததும் தன்னை உறுதியாக்கி கொண்டது. ஆனால் இந்த காஃபி தூளோ தன்மையே மாறுபட்டது. இது தனக்கு எதிராக இருந்த அந்த கொதி நீரை கொண்டே தன்னை மேம்படுத்தி கொண்டது. தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டுள்ளது அந்த காஃபி தூள். அதன் விளைவாக ஒரு சுவையான காஃபியாக அது மாறிவிட்டது அப்படின்னு தந்தை சொன்னார். நிச்சயமாக இந்த உலகில் உள்ள மனிதர்களும் இந்த 3 வகையில் ஒன்றாக தான் இருப்பாங்க. அதில் சிலர் தங்களது பாதையில் தடைகள் வந்தாலும் கூட, தடைகள் தோன்றினாலும் கூட, இந்த உருளைக்கிழங்கை போல அந்த தடைகளுக்குள் மூழ்கி தங்களது உறுதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ முட்டையை போன்றவர்கள். அவர்கள் அந்த தடைகளை எதிர்கொண்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் தடைகள் வந்தாலும் தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களால் முடிந்தவரை அதனோடு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர்களோட மன உறுதியும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரோ இக்காஃபி தூளை போல அவர்கள் வெளி தோற்றத்தில் பலவீனமாக தோன்றினாலும் அவர்கள் முன்னே ஒரு சோதனை தோன்றும் போது அதை அவர்கள் தங்களை வளர்த்துவிடும் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க. அவர்கள் அந்த சோதனைகளை கொண்டே தங்களுடைய வாய்ப்பை அதிகரித்து கொள்கிறாங்க, தங்களுடைய வெற்றியையும் அதிகரித்து கொள்கிறாங்க. அந்தந்த துறைகளில் அவங்க சாதிச்சு எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க மாறுகிறாங்க. இந்த 3 உன் முன்னால் 3 தெரிவுகள் உள்ளது அப்படின்னு நீ எதிர்கொள்ளும் சோதனைகளில் மூழ்கி உனது உறுதியை நீயே இழந்து கொள்வதுதான் நீ செய்யும் தவறு அப்படின்னு தன்னுடைய தவறை, தன் மகனுடைய தவறை விளக்கி வைத்தார் அந்த தந்தை. நிச்சயமாக இந்த 3வது தெரிவே வெற்றியாளர்களின் தேர்வாக இருக்கும். இவ்வாறானதொரு மனிதனாக உன்னால் வாழ முடிந்தால் இன்று நீ சோதனைகளாக பார்க்கும் இருக்கும் தருணங்கள் அனைத்தும் இதன் பின் உன் கண்களுக்கு வாய்ப்புகளாக தெரியும், வாய்ப்புகளாக தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு அறிவுரை கூறினார் அந்த தந்தை. உன் முன்னே இருக்கும் அந்த வாய்ப்புகளை கொண்டே வாழ்வில் நீ விரும்பிய அனைத்தையும் அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி முடித்தார் அந்த தந்தை. நாமும் நமக்கு தடைகள் வந்துவிட்டா அது நமக்கு பெரும் தடை, நம் வாழ்க்கையே முடிய போகும் அந்த தடை அப்படின்னு நினைத்து வாழ்க்கையையே கஷ்டத்தாலையும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் சில பேர் இழந்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் நமக்கு வரும் தடைகள் நம் வாய்ப்புகள் என்று நினைத்து கொண்டு அந்த தடைகளை வைத்தே நாம் எப்படி வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்தோனாவே போதும். நமக்கு வரும் தடைகள் எல்லாம் நமக்கு படிகட்டுகளாகவே தெரியும், வெற்றிக்கான படிகட்டுகளாகவே தெரியும். நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான மிக சிறிய நாள் இன்றுதான், மிக சரியான நாள் இன்றுதான். நமக்கான சோதனை காலம் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை சிறகு மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும். நிச்சயமாக வானளவு உயரத்தில் கூட நம்மால் பறக்க முடியும். நம்பிக்கையோடு நாம் வீறு கொண்டு நடை போட்டோன்னா, வெற்றியோடு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு பறக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக கோபுரத்தின் உச்சி அல்ல, அந்த வானமே நமக்கு எல்லையாக இருந்து விடவே முடியாது. மிக உயர்ந்த லட்சியத்தை நாம் அடையலாம். நம்மளுடைய குறிக்கோள் அந்த வானளவுக்கு இருக்க வேண்டும். அப்படி வானளவு உயர்ந்து இருக்கும் குறிக்கோளை கூட மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தா, தன்னம்பிக்கையோடு இருந்தா, விடாமுயற்சியோடு இருந்தா நம் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டு பிடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஏதாவது தவறு செய்துவிட்டால், மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசிவிட்டால், மற்றவர்களுக்கு மனம் புண்படும்படி நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனசு வேண்டுமே தவிர எதற்குமே தவறு ஒன்றும் கிடையவே கிடையாது. தனி ஒருவனா நின்று நம்ம போராடி கடை சேர்ந்த பின், கரையை அடைந்த பின் திமிராக இருப்பதில் தப்பே கிடையாது. ஏனென்றால் நாம் சேர்ந்த இடம் அப்படிப்பட்டது. ஏனென்றால் நாம் போராடி வென்றதற்கான திமிர் இருக்கத்தான் வேண்டும்.
எல்லோரிடமும் பணிவாக இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏனென்றால் பணிவுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் என்னுடைய பயணம் எப்பொழுதுமே, நான் எடுத்து வைத்த அடி எப்பொழுதுமே மாறாது, வழி தவறாது அப்படிங்கிற நம்பிக்கை எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். விடாமுயற்சி இருந்தால் போதும். போராடிக்கொண்டே இருக்கும் குணம் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். நம்ம நினைத்ததை விட அதிகமாக சாதிக்கலாம். மிக உயரமான இடத்தில் வெற்றியை காணலாம். யார் என்ன கூறினாலும், உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நடப்பதை தடுத்து நிறுத்தும் சக்தி இங்கு யாருக்குமே இல்லை. அதை முதலில் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு செல்வமே, உன்னுடைய எண்ணம்தான் உன் வாழ்விற்கு முதல் எதிரியாகவே இருக்கும். என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, வாழ்வு என்னாகிவிடுமோ என்ற பயம்தான் உன் வாழ்வை நல்ல வழியில் எடுத்து செல்லாமல் வேறு பாதையில் உன்னை அழைத்து செல்கிறது. என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்ற தைரியமாக இரு. வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. அப்படி இருந்து பார். நடப்பது அனைத்துமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம்.
ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக் கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான், ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை, அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும் போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றமடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனி வரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை
உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதைப் பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்கக்கூட நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும்
நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான்
மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி.